ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பரான ஒரு டாபிக் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதாவது நீங்கள் விரும்புகிற பர்சன் ஒரே நிமிஷத்தில் உங்களை தேடி வருவாங்க. பிரபஞ்சம் அதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அது எப்படி அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்புறம் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நம்ம பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப்ஸும் கனெக்ட் பண்ணிட்டுருக்கேன். அது கூடவே விரும்பும் நபரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான பவர்ஃபுல்லான லவ் மந்த்ரா ஸ்பெசிஃபிக் பர்சனோட பேரை வச்சு நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இதுக்காக நிறைய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மோட்டிவேஷன் வேணும்னு நினைக்கிறவங்க அந்த சக்ஸஸ் ஸ்டோரி பாருங்கள். இந்த பர்சனல் கவுன்சிலிங்கும் ஒர்க் ஷாப் டீட்டெயில்ஸும் வேணுங்கிறவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். இது எல்லாத்துக்குமே அமௌண்ட் பே பண்ணணும். ஓகேனா மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் வர நவம்பர் 10 குயிக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடிய பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டை வச்சு நம்ம பவர்ஃபுல்லான ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ண போகிறோம். இது வந்து எல்லா கோலுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப நாளாக ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, அது குயிக்காக நடக்கணும், உங்களுக்குள்ளே இருக்கிற தடைகள் விலகணும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் விலகி உங்களோட ஆசைகள் நிறைவேறணும் அப்படின்னா அந்த ஒர்க் ஷாப் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். அதாவது குயிக் மேனிஃபெஸ்டேஷன் தான், அது இன்ஸ்டன்ட் மேனிஃபெஸ்டேஷன் கிடையாது. ஸோ குயிக் மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா என்னென்னா சீக்கிரமாக நடக்கும். அதுக்கு வந்து உங்களை ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் ஷாப் தான். ஸோ அதனால் தெளிவாக புரிஞ்சுட்டு நீங்கள் அந்த ஒர்க் ஷாப் வந்து அட்டென்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ரெடினா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். இப்போது வீடியோவோட தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே நிமிஷத்தில் பிரபஞ்சம் உங்களுக்கான பர்சனை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத நான் போட்டிருக்கேன். ஸோ இதை பார்த்தனையும் எத்தனை பேத்துக்கு நம்பிக்கை வந்துச்சு? கண்டிப்பாக நமக்கான பர்சனை 1 minute நம்மளால் அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படின்னு எத்தனை பேருக்கு நம்பிக்கை வந்துச்சு? கண்டிப்பாக அதை நம்பினீங்க அப்படின்னா யூனிவர்ஸ் ஒரு நிமிஷம் என்ன, ஒரு செகண்டில் உங்களுக்கான பர்சனை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு பவர் நமக்கும் இருக்குது, பிரபஞ்சத்துக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் பிரபஞ்சத்தை நம்புறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற பவரை நீங்கள் நம்பணும். இங்கே பிரபஞ்சமும் நம்மளும் ஒன்று தான். எப்போ மிராக்கிள் நடக்கும் அப்படின்னா நீங்கள் முழுசாக நம்பும்போது நடக்கும். உங்கள் வைப்ரேஷன் நீங்கள் ஆசைப்படுற விஷயத்துக்கு மேட்ச் ஆகும்போது நடக்கும். நீங்கள் ஆசைப்படுறது ஒன்றா இருக்குது, பேசுகிறது ஒன்றா இருக்குது, செய்கிற செயல்கள் ஒன்றா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது எல்லாமே மேட்ச் ஆகணும். உங்கள் வைப்ரேஷன் எல்லாமே மேட்ச் ஆனால் தான் உங்களுக்கான விஷயம் நடக்கும். ஸோ எப்போ உங்கள் மைண்டை நீங்கள் ஆழமாக நம்பி நீங்கள் ஆசைப்படுற விஷயத்தை அடையிறதுக்கான பவர் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த நிமிஷம் உங்கள் பர்சன் உங்களை தேடி வருவாங்க. இதுதான் உண்மை. நீங்கள் பர்சனை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் ஆசைப்படுற விஷயம் எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கான தகுதி உங்களுக்கு இருக்குது. அதை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான பவர் உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் பவர்ஃபுல் அப்படின்னு எப்போ நம்புறீங்களோ அப்போ அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்காக உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும். ஏன்னா இங்கே எல்லாமே வைப்ரேஷன் மேட்ச் தான். ஸோ உங்களோட உடல் வந்து ஒரு அதிர்வுகள் இருக்கும். அது எப்படி அதிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸை பொறுத்து தான். ஸோ நீங்கள் எப்போ சந்தோஷமான ஃபீலிங்ஸை கொடுக்குறீங்களோ அப்போ சந்தோஷமான நிகழ்வுகளை அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இங்கே ஒரு நிமிஷத்தில் நீங்கள் நினச்சதை அடைய முடியும். அதுக்கான சக்தி உங்களுக்குள்ளே இருக்குது. எப்படி குழந்தைங்கள்லாம் ஆசைப்பட்டதை சீக்கிரமாக அடையிறாங்க? அவங்க ஒரு விஷயம் வேணும்னு நம்பும்போது தான். அதில் இருக்கிற தடைகளை பார்க்க மாட்டாங்க, அதை வந்து ரொம்ப யோசிச்சுக்கிட்டெல்லாம் இருக்க மாட்டாங்க. வேணும்னு ஆசைப்பட்டால் கண்டிப்பாக வேணும்னு நிற்பாங்க இல்லையா? அது மாதிரி நீங்கள் தெளிவாக உங்கள் கோலை செட் பண்ணுங்கள். ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா வேணும், அவ்வளோதான். இது நடக்குமா நடக்காதா, நல்லதா கெட்டதான்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா ஆல்ரெடி 1000 தடவை யோசிச்சு தான் அந்த முடிவை எடுக்கிறீங்க. ஸோ ஒரு முடிவை எடுத்தால் அதில் தெளிவாக இருந்துட்டு அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுங்க. உங்களை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ஏன்னா ஆக்ஷன்ஸ் அப்படிங்கும்போது நம்ம ரெடி பண்ணுறது வைப்ரேஷனாக நம்ம வந்து ரெடி ஆகிட்டோம் அப்படின்னா யூனிவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி ஒரு நிமிஷத்தில் நடக்குமா இதெல்லாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். கண்டிப்பாக நடக்கும். அதுதான் இங்கே உண்மை. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மைண்டை ட்ரெயின் பண்ணுங்கள், பழக்கப்படுத்துங்க. ஏன்னா இங்கே மனசு அப்படிங்கிறது வந்து பழக்கப்படுறது தான். அது பழக்கப்பட்ட விஷயத்தை தான் நம்பும். ஸோ இப்போ நான் சொல்கிறது எல்லாமே உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். ஸோ நீங்கள் பழக்கப்படுத்திட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டு நம்பும். ஈஸியாக உங்களுக்கான விஷயத்தை உங்களால் அடைய முடியும். இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஈஸியாக என்னால் அடைய முடியுது. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, நான் ஆசைப்பட்ட ஒரு நாளில் நடக்குது அப்படின்னா நான் அந்தளவுக்கு நம்புகிறேன். கண்டிப்பாக நான் ஆசைப்படுறது நல்ல விஷயம். ஸோ இது எனக்கு நடந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேன், மற்றவங்களும் நல்லா இருப்பாங்கன்னு நம்ம நம்பும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டு நம்பிடும். ஈஸியாக அந்த வைப்ரேஷன் மேட்ச் ஆகுது, ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியுது. சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பார்த்துங்களேன். நான் வந்து இப்போ பாப்பா இருக்கிறதுனால அம்மா வீட்டில் இருக்கேன், ஹஸ்பண்ட் வந்து அவங்க வீட்டில் இருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours அந்த மாதிரி ட்ராவல் ஆகும் அப்படி எடுத்துக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நேற்று கேட்குறேன், வந்துட்டு போகிறீங்களா, பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு கேட்குறேன். இல்லை நான் வெளியில் இருக்கேன், எனக்கு வெளியில் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வந்துட்டு போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து மென்டல் மெசேஜ் அனுப்புகிறேன். இது மாதிரி வந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீயாக விட்டுட்டேன். யூனிவர்ஸ் அவர் வந்துட்டு போனால் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுக்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்துவீங்க, வேறு நிறையா இருக்குன்னு சொல்கிறாரு, இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு பார்க்கணும் போல் இருக்குது, அவங்க வந்து சர்ப்ரைஸாக வந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அதை கண்டுக்கவும் இல்லை. ஒரு தடவை நினச்சிட்டு ஃப்ரீயாக விட்டுட்டேன். நான் பாட்டுக்கு பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங்
நான் பாப்பாவை பார்த்துட்ருக்கேன். சடனாக வந்து நிற்கிறாரு. எனக்கே ஆச்சரியமாக போச்சு. என்ன சடனாக வந்து நிற்கிறீங்க, ஒரு ஃபோன் கூட பண்ணல, நான் எதுவுமே ரெடி பண்ணி வைக்கல சாப்பிட்றக்கலாம். இல்லை நான் வந்து சொல்லிட்டு தான் வந்து அம்மாட்ட இது மாதிரி ஃபோன் பண்ணா அப்படின்னா நான் போகிறேன்னு சொல்லாதீங்க, நான் சர்ப்ரைஸாக போகிறேன், நான் வரலன்னு சொல்லிட்டு அவட்ட வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, நான் போகிறேன், இன்றைக்கி சடனாக வேலை முடிஞ்சிருச்சு, வேலை இருந்தது, நான் வந்து வேறு ஊருக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு, பட் அது கேன்சல் ஆகிடுச்சு, நான் போய் அவளை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஸோ இதுதான் இங்கே வந்து விஷயம். நம்ம நம்பிட்டு ஃப்ரீயாக விட்டுறணும். அது நடக்குமா நடக்காதான் நம்ம ஃபோர்ஸ் பண்ணிக்கக்கூடாது. இது உங்களுக்கு சாதாரண விஷயமா கூட தெரியலாம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா நான் கேட்கும்போது அவர் சொன்னார், இல்லை நிறையா வேலை இருக்குது, என்னால் வர முடியாது, நான் மறுபடியும் தான் வருவேன்னு சொன்னார். ஈவன் அங்கே வேலையுமே இருந்திருக்கு. ஆனால் யூனிவர்ஸ் பார்த்திங்கன்னா நான் கேட்டதுனால அந்த வேலையை கேன்சல் பண்ணி அவங்கள வர வச்சுருக்காங்க. ஸோ இதுதான், இந்த மாதிரி தான் வந்து மிராக்கிள் நடக்கும். நம்ம வைப்ரேஷன் வந்து மேட்ச் ஆகும். ஸோ நீங்கள் நம்பணும். கண்டிப்பாக நான் நினைக்கிறது அவங்களுக்கு ரீச் ஆகும், அவங்களே ஒரு ஸ்டெப் எடுத்து நம்மளை தேடி வருவாங்கன்னு நீங்கள் நம்பணும். நான் நினச்சேன், ஓகே நான் கேட்டால் கண்டிப்பாக வருவார், கண்டிப்பாக நம்மளோட யூனிவர்ஸும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அதே மாதிரி அவங்க வந்து அதே மாதிரியே சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இன்னொன்று என்ன அப்படின்னா, எப்போ இங்கே வரனாலும் அவங்க ஃபோன் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஸோ ஃபோன் பண்ணாமல் வரவே மாட்டாங்க. ஆனால் நான் நினச்சேன் சர்ப்ரைஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும், இவங்க நமக்கு சர்ப்ரைஸே கொடுக்குறதில்ல, பாப்பா பிறந்ததுக்கப்புறம் அவங்களும் பிஸி ஆகிட்டாங்க, நம்மளும் பாப்பாவை பார்த்துட்ருக்கோம், சர்ப்ரைஸாக வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே ஃபோன் பண்ணிட்டு தான் வருவார். இது மாதிரி நான் வர்றேன், எனக்கு எதுவுமே செய்ய வேணாம், இல்லைன்னா செஞ்சு வைங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு தான் வருவார். நேற்று பார்த்தா சொல்லாமல் சடனாக வந்து நிற்கிறாரு. இத்தனைக்கும் எங்கள் அத்தைகிட்டையும் சொல்லிட்டு வந்திருக்காரு, இது மாதிரி ஃபோன் பண்ணால் நீ சொல்லிடாத, நான் வந்து சர்ப்ரைஸாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இதுதான் இங்கே விஷயம். ஸோ நம்ம நம்பணும், நமக்கான விஷயம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா அவங்க சூழ்நிலைகளே இல்லைனாலும் அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக மாற ஆரம்பிக்கும். நீங்கள் இப்போ பார்க்கும்போது மன கஷ்டத்தில் இருக்கலாம், நீங்கள் கூட சொல்லலாம், நீங்கள் உங்களுக்கெல்லாம் நடக்குது, எனக்கு நடக்க மாட்டேங்குது, எனக்கு நடந்தால் தானே நான் நம்புவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வேறு சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக நடக்க உங்களுக்கு நம்பிக்கை வரும். ஸோ இது மாதிரி தான் வந்து நானுமே ட்ரை பண்ணி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எனக்கு நம்பிக்கை வந்ததுனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்கிற எல்லா விஷயமே நான் அப்ளை பண்ணி எனக்கு நடந்ததுக்கப்புறம் தான் நான் சொல்கிறேன். என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதனால் நீங்கள் முழுசாக நம்பி நீங்கள் ட்ரை பண்ணணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு சக்ஸஸ் கிடைக்குது. கம்யூனிட்டி போஸ்ட்டில் வர சக்ஸஸ் எல்லாம் வந்து சாதாரணமாக வரது கிடையாது. அவங்க அவ்வளோ ஃபாலோ பண்ணுவாங்க, டெடிக்கேஷனாக இருப்பாங்க, என்ன நம்புவாங்க. ஸோ என்ன நம்புறதுனால நான் பர்சனலாக அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுனால அவங்க நடக்குது. ஸோ அதனால தான் நான் சொல்ல வரேன், உங்களை நீங்கள் நம்புங்க. நான் எப்போவுமே சொல்கிறது தான், உங்களை நம்புங்க, உங்களுக்கு அந்த பவர் இருக்குதுன்னு நம்புங்க. எனக்கெல்லாம் இப்படி நடக்குமான்னு கேட்காதீங்க. நம்ம எல்லாருமே ஒரே எனர்ஜி தான், நம்ம எல்லாரும் ஒரே சோர்ஸ்லேருந்து தான் வந்திருக்கோம். ஸோ எல்லாருக்குள்ளேயும் பவர் இருக்குது. ஏன்னா யூனிவர்ஸ் வந்து உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்கள் ரொம்ப 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 ஸ்பெஷல், அதை நீங்கள் நம்பணும். நான் நம்புகிறேன், நம்ம எல்லாருமே ஸ்பெஷல், நம்ம எல்லாருமே எனர்ஜி அப்படின்னு. என்கிட்ட பேசுகிற எல்லாத்துக்கிட்டையும் நான் அதை தான் சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, டவுனாக ஃபீல் ஆகுறேன், ஏன்னா வந்து அவங்க இப்படி நடத்துகிறாங்க அப்படி நடத்துகிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கே என்ன நினச்சா ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. யார் சொன்னால் அவங்கள நினச்சா ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் எவ்வளோ ஸ்பெஷல் தெரியுமா அப்படின்னு கேட்பேன். எப்படி சொல்கிறீங்கன்னு, நான் உங்ககிட்ட பேசுகிறேன்ல, நீங்கள் என்னோட சிஸ்டர் தானே, அப்போ நீங்கள் ஸ்பெஷல் தானே, ஏன்னா நான் ரொம்ப ஸ்பெஷல், எங்கிட்ட பேசுகிறவங்க ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி தான் எந்த பிரதர் பேசினாலும் நான் சொல்லுவேன், பிரதர் நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா நான் வந்து பேசுகிறேன்ல, நீங்கள் என்னோட பிரதரில், அப்போ நீங்கள் ஸ்பெஷலாக தான் இருப்பீங்க, ஏன்னா நான் ஸ்பெஷல் வைப்ரேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்போ நான் எப்படி நம்புகிறேனோ அதே மாதிரி நீங்களும் நம்புங்க. நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல், உங்ககிட்ட இருக்கிறவங்க ரொம்ப ஸ்பெஷல், உங்ககிட்ட இருக்கிறதுக்கு அவங்க ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும்னு நம்புங்க. அவங்க கிடைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப லக்கி, நீங்கள் ரொம்ப ஸ்பெஷல்னு நினைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கிடைக்கிறதுக்கு அவங்க கொடுத்து வச்சுருக்கணும், அவங்க ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும், நம்ம எல்லோரும் ஸ்பெஷல் வைப்ரேஷன் நீங்கள் நம்பணும். இங்கே எல்லாமே வைப்ரேஷன். ஸோ இந்த வைப்ரேஷனை நம்பிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கானது என்ன, ஒரு நிமிஷத்தில் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு நிமிஷம் உங்களுக்கான விஷயத்தை அந்த வைப்ரேஷன்லேயே நீங்கள் இருக்கணும். இது வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணப்பட்டது தான். உங்களுக்கான ஒரு விஷயத்தை அதே வைப்ரேஷனில் ஒரு நிமிஷம் வந்து டெய்லி யோசிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த வைப்ரேஷனாகவே நீங்கள் மாறிடுவீங்க. உங்களுக்கான செயலை பிரபஞ்சமே செயல்படுத்த ஆரம்பிச்சிடும். ஆனால் நீங்கள் மாற்றி வைப்ரேஷனை அனுப்பக்கூடாது. ஸோ அதிகமாக உங்களுக்கு தேவையானதை நினைக்கணும். 24 ஹவர்ஸும் நீங்கள் பாசிட்டிவாகவே இருக்க முடியும். 24 ஹவர்ஸும் அந்த விஷயத்தை பற்றி பாசிட்டிவாகவே தோணும்லாம் நான் சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக மாறி வரும். ஆனால் என்னென்னா அதிகமாக பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ யூனிவர்ஸ்க்கு புரிஞ்சிடும், ஓகே அவங்க அதிகமாக இதை தான் கேட்குறாங்க, அதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹாப்பியாக வச்சுக்கோங்க. நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறதுக்காக வந்திருக்கோம். உங்களை நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும். யூனிவர்ஸ் உங்களுக்கு மிராக்கல் பண்ணுவாங்க. நான் ஒரே நிமிஷம் தான் நினச்சேன், அந்த ஒரு நிமிஷத்தில் அவங்களோட ஸ்கெடியூலாக மாறி என்னை பார்க்க வரலையா, அதே மாதிரி ஒரு நிமிஷம் நீங்கள் நினைங்க, உங்களுக்கான பர்சன் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, உங்களை பற்றி நினைப்பாங்க, உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் நம்புறதுல தான் இருக்குது, நம்பிக்கை தான் நீங்கள் எல்லாமே. ஸோ நம்புறதும் நம்பாததும் உங்களுடைய விருப்பம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சந்தோஷமாக பண்ணுங்கள்.
எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். யூனிவர்ஸ் இருக்காங்க, எல்லாருக்குமே நல்லதை மட்டும்தான் பண்ணுவாங்க. இதை நான் முழுசாக நம்புகிறேன். நீங்களும் நம்பும்போது உங்கள் வாழ்க்கை மாறும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச் யூனிவர்ஸ்.